வாழ்க வளமுடன். என் பேர் கவிதா. நான் திருவண்ணாமலையிலேருந்து வரேன். எனக்கு இந்த கிளாஸ் உமா மேம் இன்ட்ரடக்ஷன் கொடுத்தாங்க. நான் இந்த 12 டேஸ் கிளாஸ் ப்ளஸ் மாஸ்டர் கிளாஸ் ரெண்டுமே முடிச்சிருக்கேன். இந்த கிளாஸ்க்கு வரும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு நிலையில் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் தான் இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணேன். சாரோட கிளாஸில் பார்த்திங்கன்னா எனக்கு நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருந்தது. மனசளவுலேயும் சரி, ஹெல்த்லேயும் சரி. Okay, thank you. How to identify your love? இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக். ஸோ இது நம்ம பல முறை பேசியிருக்கிறோம். பலருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். இருந்தாலும் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கூட. செல்ஃப் லவ் அல்லது லவ், தியானம், மெடிடேஷன், இந்த மாதிரி எதுவாக இருந்தாலுமே ஆனந்தம், பரமானந்தம் அப்படின்னு ரெண்டு விஷயம் சொல்லப்படுது. இந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறதுக்கும் பரமானந்தத்தை அனுபவிக்கிறதுக்கும் நமக்குள்ள உணர வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த செல்ஃப் லவ். அந்த அன்பை நம்ம உணரணும். ஸோ எப்ப நம்ம அந்த ஆனந்தமான நிலையில, பரமானந்தமான நிலையில, ஒரு சுகமான, ஒரு அமைதியான ஒரு நிலையை நம்ம அடையுவோம் அப்படின்னா நிச்சயமா நமக்கு இருக்க வேண்டிய ஒரு விஷயம் நாம் நம்மை அறிதல். ஏன்னா மெடிடேஷன் அப்படின்னு ஒரு வார்த்தையோட உண்மையான ஆரிஜின் வேர்டு என்னன்னா அது நாம் நம்மை அறிதல் அப்படிங்கிறது தான். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாருமே இந்த ஆனந்தத்தை பரமானந்தத்தை அடையிறதுக்காக, அன்பு கிடைப்பதற்காக, அந்த காதல் கிடைப்பதற்காக, அந்த பாசம் கிடைப்பதற்காக, அந்த நேசம் கிடைப்பதற்காக அலைந்து திரிந்து கொண்டே இருக்கிறார்கள். ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க, தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு பொருளை எல்லா மனிதர்களிடமும் பிறரிடமும் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். அப்ப நம்ம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அந்த பரிபூர்ணமான சந்தோஷம், அன்பு நமக்கு கிடைக்கிறதுக்காக, அந்த சாந்தியும் சமாதானமும் நமக்கு கிடைப்பதற்காக நம்ம அந்த பொருள் கிடைக்கக்கூடிய இடத்தை நோக்கி பயணித்தவர்களாக இருக்கிறோம். அப்ப எங்கேயோ நம்ம தேடிக்கிட்டே இருக்கிறோம், போய்கிட்டே இருக்கிறோம், பயணிச்சுட்டே இருக்கிறோம். அந்த உண்மையான அன்பை கிடைக்காம தவித்து கொண்டே இருக்கிறார்கள். சோ சில இடங்கள்ல அந்த அன்பானது தேடுறது, தவிக்கிறது, ஏங்குறது, அதை கடந்து ஹண்டிங் தி லவ், அந்த அன்பை வேட்டையாடக்கூடிய அளவுக்கு மனிதர்கள் மாற்றத்தை சந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறார். அதாவது ஹண்டிங் தி லவ் அப்படின்னா அதற்காக எதையும் செய்வது, அதையே கொள்வது அல்லது அதற்காக எதையும் இழப்பது, அப்படி ஒரு நிலையில வாழ்றாங்க. இங்கதான் மிஸ்டேக்ஸ் ஏற்படுது. ஹண்டிங் தி லவ். ஸோ ஒரு அன்பு கிடைக்கிறதுக்காக, ஒரு லவ் கிடைக்கிறதுக்காக, ஒரு பரஸ்பரம் ஒரு நல்ல ஒரு அன்பு கிடைப்பதற்காக பணத்தை செலவு பண்றாங்க.
நேரத்தை செலவு பண்றாங்க, அவங்களோட உழைப்பை செலவு பண்றாங்க. இந்த மாதிரி அடுத்த மனிதர்களிடமிருந்து, அடுத்தவர்களிடம் இருந்து, அடுத்த பொருள்களிடம் இருந்து, அடுத்த நேச்சுரலான சுற்றுலா அல்லது சினிமா அல்லது போதை, இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்திலிருந்து ஹண்டிங் தி லவ். அப்ப இதை எடுக்கிறதுக்காக, இதை ஸ்கிராப் பண்றதுக்காக எங்கெங்கேயோ ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க, எதை எதையோ இழந்துகிட்டே இருக்கிறாங்க, எதை எதையோ கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. எதை கொடுத்தாலும் அந்த நிறைவான அவங்களுக்கான அந்த ஆனந்தத்தை, அந்த சுகத்தை, அந்த அன்போட உண்மை தன்மைய கிடைக்கிறது கிடையாது. ஏன்னா நம்ம போலியான அன்பு இருக்கக்கூடிய மனிதர்கள் தான் மற்றவர்களிடம் இருக்கக்கூடிய அன்பு. ஏன்னா அதுல சுயநலம் அதிகமாக இருக்கு. சுயநலம் இருக்கக்கூடியதுதான் மற்றவர்களிடம் இருந்து கிடைக்கக்கூடிய அன்பு. நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். உங்களுடைய குழந்தைகளிடம் இருந்து எடுத்துக்கலாம், உங்களோட தாயிடம் இருந்து எடுத்துக்கலாம், உங்களோட தந்தையிலிருந்து எடுத்துக்கலாம், உங்களுடைய மனைவியிடம், கணவனிடம் இருந்து வேண்டாலும் எடுத்துக்கொள்ளலாம். எப்படி எடுத்தாலும் இது ஒரு பரிபூர்ணமான ஒரு பேரானந்தத்தை தரக்கூடிய அன்பு கிடையாது. இதற்கு பின்னால் எல்லாமே ஒரு தேவை அவர்களுக்கு இருக்கு, உங்களிடமும் ஒரு தேவை இருக்கு. மொத்தத்துல ஏதோ ஒரு வியாபார நிகழ்வு, அந்த ஹண்டிங் தி லவ் நடந்து கொண்டேதான் இருக்கு. பரஸ்பரம் நீங்க அவங்களுக்கு எதையாவது கொடுக்குறீங்க, அவங்க எதையாவது உங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த ஒரு டிரான்சாக்ஷன் இருக்கிறனாலதான் அந்த அன்பு காண்பிக்கப்படுது. மேபி உங்கள்ட்ட அதை கொடுக்கறதுக்கு இல்லை அப்படின்னா அந்த அன்பு அங்க இல்லாம போகுது. அப்ப என்ன நடக்குது, அங்க என்ன பிரச்சனை ஆகுதுன்னு பார்க்கும்போது ஏமாற்றம், வஞ்சகம், துரோகம், இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக மாறுது. நீங்க என்னதான் எவ்வளவு கோடி சொத்தையும் நீங்க அவங்க பேருக்கு எழுதி வச்சாலும் சரி, நீங்க எத்தனை நாட்கள் அவர்களோடு உயிருக்கு உயிராக வாழ்ந்திருந்தாலும் சரி, உங்களால அவங்களுக்கு ஒரு பாதிப்பு வருது, அது அவர்களுடைய ஒரு நிம்மதியை கெடுக்கக்கூடியதாக இருக்குது அப்படிங்கும்போது, இந்த மனித குலமே மொத்தமாக உங்களுக்கு எதிராக மாற ஆரம்பிக்கிறது. உங்களுக்காக தியாகம் செய்வதற்கு தயாராக இல்லை. ஸோ அங்கதான் துரோகம், வஞ்சகம், ஏமாற்றம், சீட்டிங் எல்லாமே நடக்கக்கூடிய இடமாக மாறுது. அப்ப இது தொடர்ந்து இந்த அன்பை எதிர்பார்த்து அதை தேடிக்கொண்டிருக்கும் பொழுது, மற்றவர்களிடம் நாம் தேடும் பொழுது, நம்மளுடைய உள்ளுணர்வுகளில் நாம் ஏமாற்றப்படுகிறோம். மற்றவர்களிடம் தேடி செல்லும் பொழுது அந்த உண்மைத்தன்மை அங்க இருப்பது கிடையாது. ஸோ அங்க என்ன ஆகுதுன்னா, ஒரு பொருளை நீங்க கொடுத்தீங்கன்னா அவங்க கொடுப்பாங்க, நீங்க சிரிச்சீங்கன்னா சிரிப்பாங்க, நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கான வழிகளை செஞ்சீங்கன்னா அவங்க அதுல சந்தோஷமா இருப்பாங்க. பட் இதெல்லாம் இல்லாம ஒரு அன்பு இருக்குது. அந்த அன்பு எந்த விதமான செலவீனமும் இல்லாமல், எந்தவித கொடுக்கல் வாங்கலும் இல்லாமல், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல், அந்த உண்மையான அன்பு, பரிபூர்ணமான அன்பு யாரிடம் இருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த தேடுதலோட முக்கியத்தன்மையாக இருக்கு. அப்ப நம்ம எப்படி பார்த்தாலுமே ஒரு பிறர், நீங்கள் இல்லாத இன்னொரு நபர், அது உங்களுடைய உறவுல யாராக இருந்தாலும், அவர்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வதன் மூலமாகவே உங்க அன்பை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அவங்களோட எதிர்பார்ப்பு பூர்த்தி செய்யப்படவில்லை என்றால் நீங்கள் ஒரு மகா துரோகி, நீங்க ஒரு ஏமாற்றுக்காரன், நீங்கள் ஒரு மோசமான மனிதர். அப்ப அவங்களோட மனநிலையில் நிம்மதியோ பூர்த்தியான தன்மையோ
ஏற்பட்டால் நீங்க அன்பானவர். அப்ப இங்க வந்து எதையாவது நம்ம கொடுத்துட்டே இருக்கணும். கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா நீங்க அன்பானவராக இருக்கலாம். எப்ப நீங்க உங்களால தொடர்ந்து கொடுக்க முடியலையோ, நீங்க அந்த இடத்துல இல்லையோ, அப்ப நீங்க வந்து துரோகியாக மாற்றப்படுவீர்கள். துரோகம் செய்யக்கூடிய மனிதராக மாறிடுவீங்க. இது நமக்கு புரியணும் அப்படின்னா, நமக்கு இது தெரியணும் அப்படின்னா, முதல்ல இந்த பேரானந்தத்தை தரக்கூடிய உண்மையான அன்பு அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னா, அது முழுக்க முழுக்க தன்னை அறிதல் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்னிலை அறிதல், தன்னை உணருதல், தன்னுள் இருக்கக்கூடிய பொக்கிஷத்தை புரிதல் அப்படிங்கிற ஒரு இடம்தான். அதுதான் செல்ஃப் லவ். நீங்க எங்க எவ்வளவு தூரம் ஓடி போய் எவ்வளவு அலைஞ்சு யாருக்கு எவ்வளவு செலவு பண்ணி நீங்க எதை கொடுத்தாலுமே அந்த பொருளினுடைய விலையோட அளவுதான் அந்த அன்பின் அளவு. ஆனா இந்த உண்மை தெரியாம இன்னைக்கும் நம்ம வந்து மற்றவர்களுக்கு பகடமாக நிறைய பொருளை கொடுத்து அந்த அன்பை எடுக்கிறதுக்கு முயற்சிக்கணும், இல்லையா? அப்படிதானே? அந்த அன்பு கிடைக்கிறதுக்காக உழைச்சிட்டே இருக்கிறீங்கல்ல. சோ இந்த இடத்துல நம்ம நம்ம நம்மள எப்ப நேசிக்க ஆரம்பிக்கிறோமோ, நம்மை விரும்ப ஆரம்பிக்கிறோமோ, நம்மை நாம் உணர ஆரம்பிக்கிறோமோ, அப்பதான் உங்களுக்கு புரியும். நம்ம எதிர்பார்க்கக்கூடிய வெளியே நம்ம டைம் செலவு பண்ணக்கூடிய, பணத்தை செலவு பண்ணக்கூடிய, நேரத்தை செலவு பண்ணக்கூடிய, வாழ்க்கையை இழக்கக்கூடிய, உழைப்பை தொலைக்கக்கூடிய அந்த இடத்தில் உண்மையான அன்பு கிடைக்கிறதா? உங்களுக்கான சரியான மரியாதை இருக்கிறதா? உங்களுக்கான அந்த ஒரு இடம் அவங்க கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனா நம்ம நம்மள உணர ஆரம்பிச்சு நமக்கான மரியாதையை நம்ம கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது, நமக்கான இடத்தை நம்ம ஒதுக்கும் பொழுது, நமக்கு தேவையான அன்பை நாம் முதல் நமக்காக கொடுக்கும் பொழுது, அது உண்மையான அன்பை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்குது. உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளோட EFT கத்துக்கிட்டவங்க, செல்ஃப் லவ் என்னன்னு புரிஞ்சிட்டவங்களுக்கு பெரிய குழப்பம் இருக்காது. ஏன்னா இந்த வெளியே இருக்கக்கூடியவர்கள் எதிர்பார்ப்பை வைத்து இருக்கக்கூடியவர்கள். மரியாதை நமக்கு நாமே கொடுக்கும் பொழுது உங்களோட வேல்யூவேஷன் என்னன்னு உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சு, இல்லையா? நீங்க உங்களையே மதிக்கும் பொழுது உங்களுக்கான மரியாதை என்னங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும். சோ நம்மளுடைய சுய மரியாதையை சுயமாக காக்க வேண்டும். நம்ம நம்மளையே லவ் பண்ணணும். நம்மள மதிக்கணும், மரியாதை கொடுக்கணும். சோ இதெல்லாம் என்னால நடக்காது, இது எனக்காக புரியாது, இதெல்லாம் எனக்கு தெரியாது, இதெல்லாம் என்னால செய்ய முடியாது அப்படிங்கிற இடத்துல இருந்து நீங்க வெளியே வரக்கூடியவர்களாக இருக்கும். அப்போ என்னால இது முடியும், இது நான் செய்யக்கூடியவனாக இருக்கிறேன்,
எனக்கும் இந்த அறிவு இருக்கு, எனக்கும் அந்த இடத்தில் ஒரு இடம் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு தெளிவு உங்களுக்கு வேணும். இங்க அதுதான் இல்ல. ஏன்னா எல்லா இடத்துலயும் பயப்படுறீங்க. ஃபியர் இல்லையா? எப்போ ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு பயம் வருதோ, அங்க உங்களுக்கு செல்ஃப் லவ் இல்லைன்னு அர்த்தம். உங்களுக்கு உங்களை பற்றிய ஒரு தெளிவு இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. உங்களை பத்திய தெளிவு உங்களுக்கு இருந்துச்சுன்னா, நீங்க உங்க யார பார்த்தும் பயப்படக்கூடியவர்களாக நீங்க இருக்கவே மாட்டீங்க. இல்லையா? நான் யாரு? எனக்கு என்ன தெரியும்? எனக்கு என்ன ஸ்கில் இருக்குது? என்னால நான் எது வரைக்கும் நான் செய்ய முடியும்? எந்த நிலை வரைக்கும் என்னால போக முடியும்? எதெல்லாம் எனக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது? இப்படிங்கிற அந்த நிகழ்வ நம்ம உணரணும். அப்ப ஃபர்ஸ்ட்டு நமக்கு நம்மளோட மரியாதைய நம்மள மதிக்கணும். அதுக்கப்புறமா தான் அந்த உண்மையான அன்பு, அந்த பேரானந்தத்தை அனுபவிக்கிறதுக்கான விஷயம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். எப்ப நீங்களே உங்கள லவ் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ, உங்களுக்கான விஷயங்கள நீங்க செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ, அப்பதான் உங்களுக்கு நெறைய விஷயம் நெறைய இடத்துல இப்போ உங்க வீட்ல எல்லாரும் ஒரு சினிமா போலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பாருங்க, உங்களுக்கு சாய்ஸே இல்லங்க. உங்களுக்கு சாய்ஸே இல்ல. யாரோ ஒருத்தரோட ஐடியாக்கு நீங்க போறீங்க. ஸ்கூல் லீவு எல்லாரும் சேர்ந்து ஒரு படத்துக்கு போலான்னு முடிவு பண்றீங்க. அப்போ மத்தவங்க எல்லாம் ஒரு கருத்து சொல்றாங்க. அதுக்கு நீங்க அவங்க கூட போறீங்க. பிடிக்குதோ பிடிக்கலையோ போய் உட்கார்ந்து பார்த்துட்டு வரீங்க. சோ இந்த இடத்துல நீங்க உங்களுடைய என்ன ரியாலிட்டியோ அதை நீங்க செய்யவே இல்லை. பட் அதே டைம்ல நீங்க உட்கார்ந்து ஆலோசனை பண்ணி, நீங்க ஒரு படத்தை சூஸ் பண்ணி, நீங்க பிளான் போட்டு அவங்களை எல்லாம் வர சொல்றீங்க. இந்த மாதிரி ஒண்ணு இருக்கு, நம்ம எல்லாம் போலாம், நான் அரேஞ்ச் பண்றேன், நீங்க எல்லாம் வாங்க. சோ அந்த இடத்துக்கு நீங்க போய் உட்காரும் பொழுது, அத அவங்களுக்கு காமிச்சு கொடுக்கும் பொழுது, நீங்க அங்க ஒரு லீடர் மாதிரி மாறுறீங்க. சோ அந்த இடத்துல உங்களுக்கு அந்த நீங்க தான் ஆர்கனைஸ் பண்ணி இங்க வந்திருக்கிறாங்க, அதை பாக்குறாங்க, அது சிறப்பா இருக்குங்கும் போது அதுல ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த சந்தோஷம்தான் உண்மையான உங்கள் மீது இருக்கக்கூடிய அன்பை நீங்களே உணரக்கூடிய இடமாக மாறும். அப்ப அந்த ஆர்கனைசிங் லீடர்ஷிப்ங்கிறதெல்லாம் மனிதர்களுக்கு ஒரு ஹேபிட்டாக அடிக்ஷனாக மாறுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, இதுக்குள்ளார இந்த மாதிரி ஒரு பேரானந்தம் இருக்குது. அதனாலதான் நிறைய தன்னை விரும்பக்கூடிய மனிதர்கள் தான் லீடராக மாறும். தன்னை மதிக்கக்கூடிய மனிதர்கள் தான் ஒரு வழிகாட்டியாக மாற முடியும். ஒரு உயர்வான இடத்தை அடைய முடியும். சோ யார் தன்னோட சொல்லை தான் கேட்கவில்லையோ அவர்கள் தலைவராக மாற முடியாது. இந்த புரிதல் நமக்கு தெரியறது இல்லை. இந்த சீக்ரெட்டே அதுதான். ஒரு லீடரா மாறுறதுக்கு, ஒரு தலைவரா மாறுறதுக்கு, ஒரு தலைமைய வழி நடத்துவதற்கு முதலில் நமக்கு தேவை செல்ஃப் லவ். இவ்வளோ பெரிய ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு விஷயம்தான் உங்களுக்குள்ள நீங்க எடுக்க வேண்டிய டிசிஷன், எடுக்க வேண்டிய ஒரு இடம். அந்த நிகழ்வு செல்ஃப் லவ். எப்ப நமக்கு நம்ம மேல
ஒரு மரியாதை இல்லையோ நம்ம வாழ்க்கை மாற்றத்தை சந்திக்கலாம். எப்ப நம்ம ஒரு தெளிவான ஒரு வாழ்வியலை, உயர்வை, வெற்றியை, தலைமையை அடைய வேண்டுமோ அப்பதான் நம்ம செல்ஃப் லவ்வ டெவலப் பண்ணணும். உங்களையே நீங்க மதிக்கக்கூடியவராக மாறணும். உங்களையே நீங்க நேசிக்கக்கூடியவராக மாறணும். உங்களையே நீங்கள் அன்பு காட்டக்கூடியவர்களாக மாறணும். அந்த இடத்தை நீங்க சந்திக்கும் பொழுது நீங்க ஆட்டோமேட்டிக்கா உயர்ந்த நிலைக்கு போக ஆனா நம்ம புத்தி, நம்மளோட பிரெயின், நம்மளோட நாலேஜ், நமக்கு கொடுக்கப்பட்ட அறிவு, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய இந்த சுற்றுச்சூழல் நம்மளை என்ன சொல்லுதுன்னா, அடுத்தவனை பாரு, அடுத்தவனுக்கு சேவை செய், அடுத்தவங்களை அன்பா வச்சுக்க, அடுத்தவங்களுக்கு நீ அவங்க மனம் கோணாமல் நடந்து, அவங்களிடம் போய் அன்பாக சிரி, பேசு, அவர்களை சிரிப்பாக வைத்துக்கொள், அவங்கள மகிழ்ச்சியாக வைத்துக்கொள். இப்படிதான் உங்களுக்கு டீச் பண்ணிக்கோ. ஜென்மத்துல உங்க வாழ்க்கை நல்லா. ஏன்னா நீங்க அடிமையா மாறிடுவீங்க. நீங்க யாரா மாறிடுவீங்க? அடுத்தவங்களோட சந்தோஷத்திற்காக உழைக்கக்கூடியவர்களாக நீங்க மாறினா நீங்க அடிமையா மாறிடுவீங்க. சுதந்திரமா இருக்க முடியாது. ஏன்னா எப்பவுமே அவங்க சிரிப்பாங்களாம், அவங்க விரும்புவாங்களாம், அவங்க உங்களை நேசிப்பாங்களாம், அவங்க அவங்களோட அன்பை உங்களுக்கு கொடுப்பாங்களாம் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கக்கூடியவர்களாக மாறிடுறீங்க. இந்த மற்றவர் மற்றவர் மற்றவர்க்காகவே உங்களோட வாழ்க்கையை வாழ்ந்தால் உங்களோட வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய நரகமாக மாறி. ஏன்னா உலகத்துல ஊரான் வாயை மூட முடியாது. அதே மாதிரிதான் யாரையுமே சாட்டிஸ்ஃபைட் பண்ணவே முடியாது, திருப்திகரமாக வைத்துக் கொள்ள முடியாது. எவ்வளவு கொடுத்தாலும் அது ஓட்டாண்டா மாதிரிதான் போயிட்டே இருக்கு. ஸோ மற்றவர்களுக்கான செயல்களை நம்ம செய்யும் பொழுது நம்மளோட சந்தோஷத்தை, நம்மளோட அன்பை உண்மையிலே துளைக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஸோ நம்மளுடைய அந்த உண்மையான அன்பு நம்மை நாம் நேசிப்பதின் மூலமாக மட்டும்தான் கிடைக்கும். நம்மளோட வாழ்க்கையோட அந்த அழகை ரசிக்கணும் அப்படின்னா, அந்த ஆழமான அன்பை புரியணும் அப்படின்னா நீங்க உங்களை நேசிக்கக்கூடியவர்களாக மாறணும். உட்கார்ந்து நாம செல்ஃப் லவ்வை டெவலப் பண்ணி உங்க எனர்ஜியை அதிகப்படுத்தி இதெல்லாம் செஞ்சு உங்களுக்கு இன்னும் அதிகமான அந்த அன்பினுடைய உணர்வை உணர வேண்டும் என்றால் உங்களுடைய அந்த லைஃப் ஸ்டைல்ல நீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலையில நீங்கள் இருக்கக்கூடிய அந்த பொசிஷன்ல நீங்க அந்த பிரபஞ்ச சக்திக்கு நன்றி கூறியவராக மாறும். எப்ப இந்த கிடைத்ததற்கும் கிடைக்க போவதற்கும் இருந்ததற்கும் இல்லாததற்கும் நெகட்டிவ்க்கும் பாசிட்டிவ்க்கும் உங்களுக்கு நடந்த எல்லா சோகத்துக்கும் துக்கத்துக்கும் கவலைக்கும் ஏமாற்றத்துக்கும் துரோகத்திற்கும் எல்லா நிகழ்வுகளுக்கும் நீங்க நன்றி கூறியவராக இருக்கணும். உங்களுக்கு யாராவது துரோகம் பண்ணியிருக்கிறாங்க, யாராவது ஏமாத்தி இருக்கிறாங்க, ஏதாவது ஒரு காரியம் தள்ளி போயிருக்குன்னா அதுக்கும் நன்றி சொல்லணும். ஸோ உங்க செல்ஃப் லவ் டெவலப் ஆகணும் அப்படின்னா, உங்களுக்குள்ளார நீங்களே உங்களை மதிக்கணும் அப்படின்னா, நீங்க உங்களுக்குள்ளார ஒரு மிகப்பெரிய உயர்வை சந்திக்கணும்னா நம்ம செய்து கொண்டு இருக்கக்கூடிய அத்தனை செயலுக்குமே, நடந்து கொண்டு இருக்கக்கூடிய அத்தனை நெகட்டிவான நஷ்டங்களுக்கும் இழப்புகளுக்கும் துரோகங்களுக்கும் நன்றி கூறியவராக இருக்கும். ஏன்னா ரியலைசேஷன் அங்கதான். தி அவேர்னஸ், அபவுட் அவேர்னஸ். இங்கதான் பெரிய ரியலைசேஷன் இருக்கு. உங்க மேல ஒருத்தர் அன்பு செலுத்தல,
நீங்க நிராகரிக்கப்படுகிறீர்கள் அப்படின்னா சிறப்பான ஒன்று எனக்கு கிடைக்க போகுது, இந்த குரங்கிட்ட இருந்து நான் தப்பிச்சிட்டேன் அப்படிங்கிறதா உண்மை. ரியாலிட்டி அதுதான். எப்போ ஒரு காதல் தோல்வி வந்து இல்லைன்னா ஒரு அன்பை கொடுத்து அதை ஏமாற்றப்படுகிறதோ அங்க நமக்கு வந்து அடுத்த பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு அர்த்தம். நம்ம நிறைய தோல்விகளையும் கஷ்டங்களையும் துக்கத்தையும் கவலையையும் இழப்பையும் பார்த்து நம்ம எப்பவுமே வந்து வஞ்சிக்கக்கூடியவர்களாக, வார்த்தைகளை விட்டு அதை திட்டக்கூடியவர்களாக நம்ம இருக்கிறோம். ஆனா உண்மையில அந்த இடம் என்னன்னா உங்களை கொஞ்சம் மாலிஷ் பண்ணுது, உங்களை உங்களை வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு கொண்டு போகுது. அந்த நாள் தள்ளி போகும்போது இதை செய்ய வேண்டாம், இந்த ரிஸ்கை நீங்க எடுக்க வேண்டாம், இந்த இந்த நாளை வந்து நீங்க உங்களுக்கானதாக மாற்றிக்கொள்ள வேண்டாம் அப்படிங்கறத அது தெளிவுபடுத்துது. ஸோ அந்த பிரீத்திங் டைம் தான் உங்களுக்கான அந்த நடக்காத நிகழ்வினுடைய காரணம். நமக்கு அது கொஞ்சம் கேப் விட்டு நடக்கும்போது அது வெற்றியாக மாறும் பொழுது சிறப்பானதாக நமக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. ஸோ எப்ப நமக்குள்ள நம்மளை பத்தி ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் இருக்குதோ அது வரைக்கும் நம்மளை யாரும் தோக்க முடியாது, எதுவும் நமக்கு நடக்காது. நம்ம பத்தி நமக்கு சந்தேகம் இருந்தாதான் பிரச்சனை. நான் எவ்வளவு தெளிவான ஆளு, எவ்வளவு அறிவான ஆளுங்கிற விஷயத்துல நமக்கே நம்மளை பத்திய மிகப்பெரிய தெளிவு இருந்துச்சுன்னா, புரிதல் இருந்ததுன்னா நமக்கு எதுவுமே ரிஸ்கே இருக்காது. எல்லாத்தையுமே நம்ம கிராஸ் பண்ணி போயிடும். பட் நம்மளை உணராம அவங்க நமக்காக டிபெண்ட் லைஃப் எதையா ஒண்ணு டிபெண்ட் பண்ணியே வாழணுங்கிற நிலையில நீங்க இருந்தீங்கன்னா நம்மளால மேல வரவே முடியாது. யாருமே இந்த உலகத்துல டிபெண்ட் பண்ணி போகவே முடியாது. கிராட்டிடியூட் தான் இதற்கான மிகப்பெரிய தீர்வு. டிபெண்டிங் அப்படிங்கும் போதே நமக்கு என்ன ஆகுதுன்னா நிறைய இடத்துல நீங்க தோத்துருவீங்க. ஏன்னா இது உங்க நாலேஜ் கிடையாது. யாரை டிபெண்ட் பண்றீங்களோ அவங்களோட நாலேஜ், அவங்களுடைய ஐடியா, உங்க ஐடியா கிடையாது. சோ அங்க என்ன ஆகும் அப்படின்னா கண்ணை கட்டி காட்டுல விட்ட கதை தான். ஏன்னா யாரோடதோ ஐடியா, அவங்க எதையோ சொல்லியிருக்காங்க, அதை நம்ம பேக்ரவுண்ட்ல போறோம், அதை வந்து நம்ம செய்யணும். அப்ப அங்க வந்து நமக்கு அதை பத்திய தெளிவே இருக்காது. ஸோ டிபெண்ட் பண்ணி போகும்போதெல்லாம் நீங்க வந்து உங்களோட கண்களை மூடிட்டு தான் போறீங்க. அப்போ உங்களுக்கு என்ன அனுபவம் கிடைக்க போகுது? ஒண்ணும் இல்லை. பட் அதே டைம்ல டிபெண்ட் பண்ணாம ஒரு விஷயத்த நீங்க செய்றீங்க, செல்ஃபா பண்றீங்க, அதுக்காக ரிஸ்க் எடுக்கிறீங்க, நீங்களே உணர்றீங்க, நீங்களே டிசைன் பண்றீங்க, அதை செய்யக்கூடியவர்களாக மாறு. அதுல ஒரு மிஸ்டேக் வந்தா நீங்க சரி செய்யணும். இந்த ஒரிஜினலுக்கும் காப்பிக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன தெரியுமா? கண்ணாடி பாக்குற மாதிரி சிரிச்சிட்டு பார்த்தா சிரிச்சுக்கிட்டே இருக்கும், முன்னு ஒரு ரன் இருந்து ஒரு ரன் இருக்கும். அதுக்கு தான் வித்தியாசம் மாதிரி வரும்னு வச்சுக்கல, ஒரிஜினலுக்கும் இதுக்கு. இப்போ ஒரிஜினலா ஒருத்தர் வந்து ஒரு மோட்டரை கண்டுபிடிச்சு ஒரு விஷயத்த வந்து செய்யறாரு. ஸோ அது ஒரிஜினல் ப்ராடக்ட். ஒருத்தர் கண்டுபிடிச்ச பொருளை அப்படியே அந்த ஸ்பேர் எல்லாம் வாங்கி மாட்டி ஒரு மோட்டராக மாத்துறாரு. ஸோ இவங்க ரெண்டு பேர்த்துக்கும், இந்த ஒரிஜினலுக்கும் காப்பிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. மேபி அந்த மோட்டர்ல ஒரு சின்ன தவறுதல், ஏதாவது ஒரு குறை இல்லைன்னா பழுது அடைஞ்சிருச்சுன்னா இந்த வாங்கி ஃபிட்டிங் பண்ணாரு பாத்தீங்களா, என்னென்ன பொருள் இருக்குதோ அதை அந்த அந்த மாடலை பார்த்து இதெல்லாம் வாங்கி மாட்டி கையில கொடுத்து ஓட வச்சுட்டாரு. அவர்னால அதை ரிப்பேர் பண்ண முடியாது, சரி செய்ய முடியாது. ஏன்னா அதோட மாற்று வழி என்னங்கிறது அவருக்கு தெரியாது.
பட் அதே டைம்ல இந்த ஓஜி இருக்கிறாருல, அவரே டிசைன் பண்ணி இதுக்கு இங்க இது வரணும் இது வரணும்னு சொல்லி அவரே பிளான் பண்ணி ஒரு பொருளை உருவாக்கி இருப்பாருல, அவரு அந்த பொருள்ல எவ்வளவு பெரிய பாதிப்பு வந்தாலும் உடனடியா அவர் சரி பண்ணிடுவார். இதனாலதான் ஓஜிக்கும் இந்த காப்பி பீஸ்க்கும் இருக்கிற வித்தியாசம் மிகப்பெரிய அளவுல இருக்கு. அதே மாதிரிதான் நம்மளாம் ஓஜியா மாறும். அப்ப நம்ம ஓஜியா மாறதுன்னா நாமே நம்மை வடிவமைக்க வேண்டும். வெற்றியாளர்கள் தங்களோட பாதையை அவர்களே வடிவமைத்துக் கொள்வார். ஏன்னா இது ரகசியமான விஷயம். சக்சஸ் பர்சன்ஸ் அவங்களோட அந்த என்விரான்மெண்டல் அண்ட் சரௌண்டிங் தே கிரியேட் தேர் செல்ஃப். அதாவது ஒரு சக்சஸ் பர்சன் வந்து சூழ்நிலையில போய் வாழ மாட்டாங்க, சூழ்நிலையில போய் சிக்க மாட்டாங்க, சூழ்நிலையை அவர்கள் உருவாக்கி கொள்வார்கள். இதுதான் சக்சஸோட முக்கியமான சீக்கிரம். நீங்க பொதுவா ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ ஒரு நல்ல பிராண்டட் கம்பெனி அவங்க பாருங்க, அவுட்டர்ல நீங்க எல்லாம் வியாபாரமே ஆகாது, இங்க எல்லாம் மனுஷங்களே வரமாட்டாங்க அப்படின்னு சொல்ற இடத்துல போய் ஒரு கடையை போடுவாங்க. இப்போ கூட சமீபத்துல ஒரு ரீல் ஓடிட்டே இருக்கும். ஒரு ட்ரக்கு ஒருத்தர் வந்து ஒரு பாலைவனம் மாதிரி வறண்ட காடு, ரொம்ப தூரத்துக்கு ஒண்ணுமே இல்லை. அந்த காட்டு பகுதியில ஒரு ட்ரக்கு, ஃபுட் ட்ரக்கு ஒரு ஹைவேல எடுத்துட்டு நேரா போய் அந்த காட்டுக்குள்ளார அந்த ஒரு வனாந்தர காடு, அங்க வந்து ரொம்ப தூரத்துக்கு கிலோமீட்டர் கணக்குல ஒண்ணுமே இல்லை. அங்க கொண்டு போய் அந்த ட்ரக்கை நிறுத்திட்டு ஒரு 4 சேரெல்லாம் போட்டு அங்க ஒரு ஃபேன் எல்லாம் வச்சு அந்த ஃபுட் ட்ரக்கை வச்சுட்டு ஒருத்தர் நின்றுவான். அப்ப கூட இருக்கிறவன் சொல்லுவான், அசிங்கமா திட்டுவான், உனக்கு அறிவு இருக்கா, கார் அவ்வளவு வேகமா போயிட்டு இருக்கு ஹைவே, இப்படி நடு ரோட்ல வந்து நீ இந்த இப்படி பப்பரப்பான்னு உட்கார்ந்துட்டு இருக்கிற, உன்னை தேடி யார் வருவா அப்படின்னு. சோ ஒரு 10 நிமிஷத்துல ஒரு கார் வந்து நிக்கும். அவங்க தண்ணி அந்த மாதிரி பொருள் எல்லாம் அவங்களுக்கு தேவையான பொருளை அவங்க கொடுக்கும். அதுக்கப்புறம் அடுத்த 10வது நிமிஷம் 20 கார் நிக்கும். அதுக்கப்புறம் அந்த இடத்துல 200 கார் நிக்கும். அந்த இடத்துல மிகப்பெரிய ரெஸ்டாரண்ட், கார்டன், ஒரு பெரிய ஊரே உருவாயிரும். இதில் நமக்கு என்ன படிப்பினை கிடைக்குது அப்படின்னா, வெற்றியாளர்கள் தங்களோட சூழலை அவர்களே உருவாக்கி கொள்கிறார்கள். தோல்வியை சந்திக்க கூடியவர்கள், சோம்பேறிகள் சூழ்நிலைக்குள்ளார போய் வாழ்கிறார்கள். அப்போ உங்க கையில நம்ம இஎஃப்டியை பொறுத்த வரையிலும் உங்களோட வாழ்க்கையில நம்ம எதை கத்துக் கொடுத்தோம் அப்படின்னா, வெறுங்கையில இந்த உலகத்தை அளந்து விடுங்க, அதுதான் வெற்றியாளர்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். எல்லாமே உங்களுக்கு அமைஞ்சதுக்கு அப்புறமா இந்த வாழ்க்கை நடைமுறைக்கு வரும்னு நினைச்சு வாழ்ந்தீங்கன்னா இந்த வாழ்க்கையில நீங்க முன்னேறவே முடியாது. வாய்ப்புகள் எல்லாம் அமைந்ததுக்கு அப்புறம் வாழலாம் நினைச்சா வாழ முடியாது. இப்ப யாருக்கெல்லாம் வந்து செல்ஃப் கான்பிடென்ட், செல்ஃப் லவ் இருக்குதோ அவங்க ஓனா ஒரு விஷயத்த சிந்திச்சு காப்பி பேஸ்ட் எல்லாம் பண்ணாம, மற்றவங்களை ஃபாலோ பண்ணாம சுயமா ஒரு விஷயத்த செய்யக்கூடியவராக மாறுறாங்க. ஸோ அவங்கதான் சக்சஸ் பர்சன்ஸ். அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த சரௌண்டிங்க அவராகவே உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதனாலதான் அது ஃபர்ஸ்ட் காப்பி இல்ல, ஓஜியாக மாறுது. அங்கதான் அதோட விலை பல மடங்கு கிடைக்குது. அப்போ உலகத்துல நம்ம கத்துக்கிட்டு எதையுமே செய்யக்கூடாதா, அது தவறா அப்படின்னா அப்படி இல்லை. நிறைய விஷயம் நம்ம கத்துக்கணும். ஆனா உங்களால எதை உண்மை, அதுக்குதான் தன்னை தான் அறிதல்.
உங்களுக்குள்ள ஒரு ஸ்கில் இருக்கும். அது என்ன ஸ்கில்லுங்கிறத நீங்க கண்டுபிடிக்கணும். இப்ப நான் என்னோட ஸ்கில் என்னங்கிறத நான் கண்டுபிடிச்சேன். இஎஃப்டி நடத்துறது என்னோட ஸ்கில் கிடையாது. என்னோட ஸ்கில் பேசுறது. அதுதான் என்னோட ஸ்கில். என்னோட கிளினிக்ல நான் வந்து நிறைய பேசுவேன். ஸோ என்னோட பேஷண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஒரு ஃபேமிலியா தான் இருப்பாங்க. ஸோ ஒரு ஃபேமிலிக்குள்ளார நம்மளோட ஒரு நபர் நம்மளோட அந்த ஃபேமிலியிலேருந்து நம்மளோட கிளினிக்குள்ளார வந்துட்டாங்கன்னா 100 வயசு தாத்தால இருந்து 1 மாச குழந்தை வரைக்கும் நம்ம கிளினிக்ல தான் ட்ரீட்மெண்ட் கொடுப்போம் ஒரு குடும்பத்துல. ஸோ அந்த குடும்பத்துல ஒரு அங்கமாக மாறும் அளவுக்கு நம்ம பேசுவோம். ஸோ இந்த பேசுறது என்னோட எனக்கு தெரியாத ஒரு ஸ்கில்லாக இருந்தது. ஸோ இது என்ன பண்ணாங்கன்னா வர்றவங்க போறவங்க இருக்கிறவங்க வெயிட்டிங் பண்றவங்க நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் என்னை வந்து அசிங்கமா திட்டுவாங்க. எப்பவுமே வந்து பேஷண்ட் கிட்ட ரொம்ப நேரம் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய கதைகளை பேசுறீங்க அப்படி. அதுதான் என்னோட ஸ்கில். இப்போ உங்கள்கிட்டயும் இன்னைக்கு காலையில உட்காந்து கதை பேசிட்டு இருப்பேன். ஸோ இந்த பேசுறது தான் என்னோட ஸ்கில். ஸோ அதை தான் நான் வந்து என்னோட சரௌண்டிங்காக மாற்றி வைக்கிறேன். இது மாதிரி உங்களுக்குள்ள இருக்கிற ஸ்கில் என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். நீங்க உங்களோட குக்கிங் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னா நிறைய பேர் உங்களோட குக்கிங்காக வெயிட்டிங்ல இருக்காங்கன்னா நீங்க ஹோட்டல் ஆரம்பிக்கலாம். உணவை வந்து செஞ்சு விற்கலாம். ஆன்லைன்ல கொடுக்கலாம். எதையோ ஒண்ணு செய்யலாம். ஆனா உங்களுக்கு ஒழுக்க சட்னியை அரைக்க தெரியாத சிலர் வந்து ஹோட்டல் வச்சு நடத்திட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு அது வரவே வராது. ஆனா அதை செஞ்சுட்டு இருப்பாங்க. அவங்க ஜென்மத்துல அந்த கடை பெருசா டெவலப்பே ஆகும். ஸோ நமக்கு எது வருங்கிறத பார்த்துட்டு அதை வந்து நம்ம செய்யணுமே தவிர ஊர்ல வர்றவன் போறவன் செய்யறது எல்லாம் நம்ம செய்யக்கூடாது. புரியுதா? ஸோ இதுதான் மற்றவங்களை பார்த்து நம்ம செய்யக்கூடாது. மற்றவங்களை காப்பி பேஸ்ட் பண்ணக்கூடாது. மற்றவங்கள நினைச்சு நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது, துக்கப்படக்கூடாது, கவலைப்படக்கூடாது, ஏங்கக்கூடாது, தேடக்கூடாது. அதே டைம்ல நமக்குள்ள என்ன இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா வெற்றியாளர்கள் எல்லாருமே அதை தான் செஞ்சிருக்கோம். ஸோ செல்ஃப் லவ், செல்ஃபா வந்து ரியலைசேஷன், அவேர்னஸ் நமக்குள்ள கொண்டு வந்து நம்ம வாழ்க்கையை முழுமையாக மாற்றிக்கொள்ள வேண்டும். ஸோ இன்னத்த கிளாஸ் எப்படி இருந்துச்சு? உங்களுடைய இந்த இஎஃப்டி எமோஷனல் ஃப்ரீடம் டெக்னிக் உங்க வாழ்க்கையில எந்த அளவுக்கு நிறைய எஸ் கண்டிப்பா டிவைன் லவ்னாலே என்ன? டிவைன் லவ் செல்ஃப் லவ். உங்களை நீங்க உணர்ந்தா அதுக்கு பேரு டிவைன் லவ். அதை வந்து நம்மளோட வகுப்புல தெளிவா உங்களுக்கு வந்து கத்து கொடுத்துருக்கோம் டிவைன் லவ் என்னங்கிறத. ஸோ நீங்க அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது சிறப்பான மனிதர்களாக மாறுறீங்க. ஸோ மைக் ஆன் பண்ணி பேசுங்க பாப்போம். உங்களோட கிராட்டிடியூட், உங்களுடைய டிவைன் லவ் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்கலாம். சார் வாழ்க வளமுடன் சார். எஸ்மா, வாழ்க வளமுடன். இந்த கிளாஸ் ரொம்ப அருமையா இருந்ததுங்க சார். செல்ஃப் லவ் தான் பேசிக்னு சொல்லிட்டு செல்ஃப் லவ் பண்ணிட்டு நம்மள நாமே பார்த்துட்டு ஆரோக்கியமா வச்சுட்டு அழகா வச்சுட்டு இருக்கும்போது நம்மளை மட்டும் கவனிக்கிறோமோ என்னவோ, அது சுயநலமோ என்னோன்னு சொல்லிட்டு ஒரு காலத்துல நினைச்சிட்டு இருந்தேன் சார். ஆனா அந்த கிளாஸ் வந்த பிறகு செல்ஃப் லவ் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு உணர்ந்துட்டேன் சார். என் செல்ஃப் லவ் பண்ணாதான் மற்றவங்களையும் லவ் பண்ண முடியுது. நாம உயரும் போது தான் மற்றவங்க உயரத்தையும் சந்தோஷமா அக்செப்ட் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு உணர்ந்துட்டேன் சார். ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். இஎஃப்டி வந்து டெய்லி லைஃப்ல ஒவ்வொரு ஆக்டிவிட்டிலையும் பயன்படுத்திட்டு இருக்கோம் சார். முன்னேறிட்டு இருக்கோம் சார். ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். வாழ்க வளமுடன் சார். தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ. எஸ், வேற யார் பேச போறீங்க? குட் மார்னிங் சார். வெரி குட் மார்னிங். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சவுண்ட் கேட்டே ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா சார். சில அப்பா நெகட்டிவ் கேள்விப்பட்டோம். எஸ் சார்.
அதனாலதான் கொஞ்ச நாள் வர முடியல. ஆ. ஆக்சுவலி நான் ரொம்ப அப்செட்டா இருந்தேன் சார். ஆனா இப்போ நான் கொஞ்சம் லேட்டா தான் ஜாயின் பண்ணேன். பட் என்னன்னா, நான் இப்போ நேற்று ஒரு சின்ன விஷயத்துக்காக அப்செட் ஆகிற ஸ்டேஜ்ல தான் இருந்தேன். பட் என்னமோ தெரியல, அது பெரிய விஷயம் தான். ஆனா வந்து அதுக்காக நான் அப்செட் ஆகல. ஒரு மாதிரி ரொம்ப ஈஸியா போயிருச்சு. எனக்கே ஒரு டிஃபரன்ஸ் இருந்தது. இவ்வளோ பெரிய விஷயம் நம்ம எப்படி ஈஸியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு. ஆனா அது இப்போ நான் மைக் ஆன் பண்ணும்போது நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க, எது கிடைக்கலையோ அதை விட பெருசா கிடைக்கிறதுக்காக தான் வந்துட்டு இந்த இந்த விஷயம் கிடைக்காம போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இது வார்த்தைகளா இன்னைக்கு காலையில விழுந்தது. நான் இஎஃப்டி கத்துக்கிறதுனால இது வந்து என் எண்ண ஓட்டமா நேத்து ராத்திரியே இருந்திருக்கு சார். ஸோ வந்துட்டு அது அது இப்போ இந்த லாஸ் வந்துட்டு என்ன பெருசா பாதிக்காததுக்கு இஎஃப்டி தான் காரணம் அப்படின்றது வந்துட்டு இன்னைக்கு இந்த இந்த உங்களோட இந்த வார்த்தையை கேட்ட உடனே அப்படியே என்ன சொல்றது, இந்த பளிர்னு ஒரு மின்னல் வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருந்துச்சு சார். தேங்க்யூ சார். தேங்க்யூமா, தேங்க்யூ. அதனாலதான் டெய்லி காலையில 7 மணிக்கு கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. ஏதாவது நமக்கான விஷயம் அந்த கிளாஸ்ல உங்களுக்கு டெய்லி கிடைச்சிட்டே இருக்கும். சார் நான் எவ்வளவு பிஸியா இருந்தாலும் கிளாஸ் அட்டன் பண்ணுவேன் சார். ரிப்ளை தான் பண்ண மாட்டேன். ஹெட்செட் போட்டுட்டு கடகடன்னு வேலையை பார்த்துட்டு இருப்பேன், டிராவல்ல இருப்பேன், என்ன வேணா பண்ணுவேன். ஆனா கிளாஸ் அட்டன் பண்ணுவேன் சார். கண்டிப்பா. ஓகே, நைஸ். இது வந்து நிறைய பேர் சொல்ற ஒரே வார்த்தை என்னன்னா, எப்பவுமே வந்து இந்த கிளாஸ் வந்து தனக்கான கிளாஸாக டெய்லியும் உணர்வதாக. ஏன்னா அந்த நம்ம கொடுக்கக்கூடிய அந்த நிகழ்வு நிறைய ஃபில்ட்ரேஷனுக்கு அப்புறம் தான் நம்ம விஷயம் பேசுறோம். ஸோ அதனால அப்படியே இருக்கிறத வந்து கொடுக்கறது இல்லை. நிறைய ஃபில்ட்ரேஷனை எடுத்து அதிலிருந்து வேணுங்கிற அந்த எசென்சியலை மட்டும் எடுத்து அந்த எக்ஸ்ட்ராக்டை வந்து கரெக்டாக கொடுக்கறதுனால தான் அது அந்த அளவுக்கு ரீச் ஆகுது. அதே மாதிரி இஎஃப்டிங்கிறது அந்த வேலைகளை செய்யக்கூடிய தன்மையை நமக்கு கொடுக்கு, அந்த நாலேஜை நமக்கு கொடுக்குறது. அதை ப்ராக்டிஸ் பண்ணுவோம். இன்னைக்கு காலையில கூட நம்ம வந்து கிராட்டிடியூட்டோட டேப்பிங் வச்சிருந்தோம் இல்லையா? ஸோ அதுல வந்து நம்ம உட்கார்ந்து அதை டேப்பிங் பண்ணும்போது அது நம்மளோட அந்த செல்ஃப் லவ்வை அது அதிகப்படுத்துது, நமக்கு புரிதலை ஏற்படுத்துது. அப்படி தினசரி நம்ம வந்து ஒரு விஷயத்த டேப்பிங் பண்ணும்போது தினசரி நம்மளோட நாலேஜ்ல இல்லாத நிறைய நிகழ்வுகள் நமக்கு கிளென்ஸ் பண்ணுவார். இப்போ டெய்லி நம்ம வந்து அந்த தியானத்தை, அந்த ஒரு பயிற்சியை வந்து காலையில 6 மணிக்கு செய்யும் போது நமக்குள்ள நிறைய மாற்றங்களை அதுவாகவே ஏற்படுத்திக்கும். நம்ம ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்குதான் அந்த ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அதனால இன்னைக்கும் நான் வந்து என்னோட வாய்ஸ்ல நான் அட்டன் பண்ணிட்டு தான் இருக்கேன். இந்த காலையில நான் என்னோட டேப்பிங்ல அந்த வாய்ஸ்ல நான் உட்காந்து அட்டன் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் தான் ஆக்டிவிட்டிஸ் வேறையே வரும். ஸோ அதை டெய்லி நம்ம ரொட்டீன் நம்ம செஞ்சுட்டே இருக்கோம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எஸ். அடுத்து சார் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். சார். எல்லாரும் சொல்றாங்க சார். சார் அந்த செல்ஃப் லவ் கண்டிப்பா வேணும் சார். அதாவது மத்தவங்கள மனசு நோக்காம நம்ம நடந்துக்கணும் அப்படிங்கறதையே சொல்லி சொல்லி கொடுத்தாங்களே தவிர நாம நம்மளை எப்படி வந்து அன்பா வச்சுக்கணும்ன்றது தெரியாமையே ரொம்ப காலம் போயிடுச்சுங்க சார். மத்தவங்களுக்காக நம்மளுடைய தாட்ஸ், எண்ணங்கள் எல்லாத்தையுமே கோல் அச்சீவ்மெண்ட் எல்லாத்தையும் நம்ம வந்து கொஞ்ச நாள் அப்படியே ஒதுக்கி வச்சுட்டோம் சார். இது நமக்குள்ள இருக்கு, ஆனா வெளியே வரணும்னு இருக்கு, ஆனா எப்படி வரணும்னு தெரியாத, அந்த போல்ட்னஸ் இல்லாத அப்படியே இருப்போம். இப்போ கொஞ்சம் நிறையவே நமக்காக எல்லாமே பண்றோம் சார். இந்த செல்ஃப் லவ்வும் அதிகமா இருக்கு. இந்த கோல் அச்சீவ்மெண்ட்டுக்கு இந்த செல்ஃப் லவ் இருந்தா தான் சார் நம்ம கோல் அச்சீவ் பண்ண முடியும். அதுதான் சார் நான் ரொம்பவே இதை ஃபீல் பண்ணது.
பிளஸ் அது நடந்துட்டும் இருக்குங்க சார். ரொம்ப நன்றிங்க சார். வாழ்க வளமுடன். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, தேங்க்யூ ஆல். ஹேவ் a nice day. லவ் யூ ஆல். வைண்ட் அப் பண்ணிக்கலாமா? சார் தேங்க்யூ சார். லவ் யூ சார். தேங்க்யூ லவ் யூ ஆல்.